மீது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் புகார் மனு அளித்துள்ளனர். அண்மையில் எம்பி திருச்சி சிவா காமராஜர் குறித்து பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் திமுக எம்பி திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் யுவராஜ் தலைமையில் அக்கட்சியை சேர்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இது குறித்து பேட்டியளித்த யுவராஜ், திருச்சி சிவா கூறிய கருத்தை அவரது கருத்தாக பார்க்க முடியாது என்றும் திமுகவின் கருத்தாகவே பார்க்க முடியும் என தெரிவித்தார். மேலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், காமராஜர் என்பவர் உணர்வு என்றும் அவர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் திருச்சி சிவா பேசியிருக்கும் நிலையில் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அன்றைய தினமே விட்டுவிட வேண்டும் என பேசுவது ஏற்புடையதல்ல என கூறினார். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் யாரும் மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிப்பதில்லை என தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாள் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தமிழகம் மட்டுமல்லாமல் உலகளவிலே வாழக்கூடிய தமிழர்கள் சிறந்த முறையிலே கொண்டாடினார்கள். கல்லூரி பள்ளிகளிலே கொண்டாடப்பட்டது. அந்த சிறந்த நாளிலே அதற்கு நேர் எதிர்மாறாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஒருவர் திருச்சி சிவா அவர்கள் அவருடைய புகழை கொச்சைப்படுத்தும் விதமாக, வரலாற்றை திருத்தி எழுதும் விதமாக, ஒரு பொய்யான வரலாற்றை மாற்றுவதற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கலைஞரை அழைத்து தமிழகத்திலே ஜனநாயகத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்று கூறிய செய்தி கூறினார்கள். இது முழுக்க பொய்யான தகவல். பெருந்தலைவர் புகழுக்கு கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த செய்தியை கூறினார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யும்போது தங்குகின்ற அரசினர் விடுதியிலே குளிர்சாதன பெட்டியை செய்து தரப்படி கலைஞர் கூறியதைப் போல ஒரு செய்தியை கூறினார்கள். பெருந்தலைவர் காமராஜர் என்றாலே எளிமைக்கு பெயர் போன்றவர். அவருடைய காலத்திலே தமிழகம் பல்வேறு விதமான வளர்ச்சியை எட்டியுள்ளது. குறிப்பாக தொழில்துறையாகட்டும், சாலை வசதிகளாகட்டும், அதற்கு மேல் ஒருபடியாக வரலாற்றில் அதிக கிராமப்புறத்திலே பள்ளியை தொடங்க பெருமை பெருந்தலைவர் காமராஜர் சேரும். அப்படிப்பட்ட தலைவரை இது போன்ற பொய்யான தகவலை திமுக கூறியிருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது, கண்டனத்திற்குரியது. திமுகவை பொறுத்த வரையிலே இது முதல் தடவை கிடையாதுங்க. கடந்த 50 ஆண்டு காலத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே தேசிய தலைவர்களை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களாகட்டும், ராஜீவ்காந்தி அவர்களாகட்டும், அதே போல் பெருந்தலைவர் காமராஜராகட்டும், ஐயா மூப்பனாராகட்டும், ஒவ்வொரு காலகட்டங்களிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துவது திமுகவினுடைய அன்றாட நடவடிக்கையிலே ஒன்று. இது திருச்சி அவர்கள் சிவா பேசியதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இதற்கு முழு பொறுப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு ஒரு தளத்தில் ஒரு பதிவு போட்டு நான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளிப்படையாகவே முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும். காரணம், இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை வைத்து இன்று காங்கிரஸ் கட்சியோ தமாகா மட்டுமே அரசியல் செய்யவில்லை. இன்று திமுகவும் ஒரு பெயரை சொல்லி அரசியல் செய்கிறாங்க. நாங்கள் காமராஜருடைய மாடல் பள்ளியை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு இருக்கட்டுங்க. இன்னொன்று, இதுபோன்ற இந்த காமராஜருடைய விஷயத்தை வைத்து தமிழகத்திலே பல்வேறு விதமான பிரச்சனை நடந்துட்டு வருது. இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்காட்டம். இன்றைக்கு ஆணையரை போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் தர்றது கிடையாது. ஆணையர் காவல்துறை எதுக்கு இருக்காங்க? மக்களுடைய பிரச்சனை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனை கேட்கணுங்கிறதுக்காக தான் ஆணையர்லாம் இருக்காங்க. ஆனால் அதற்கு கூட முறையாக அனுமதி அவங்க கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருந்த போதைப் பொருள் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தளவுக்கு போயிடுச்சு. இன்று தமிழகத்தில் தமிழர்களே இல்லாத சூழ்நிலை இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தினால் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த போதை பழக்கத்தினால். இது எப்படி தமிழகத்தில் இந்த அளவிற்கு பரவலாக விற்கப்படுது? 2021க்கு முன்பு இது போன்ற அளவிற்கு போதைப்பொருள் நடமாட்டம் கிடையாது. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மூடை முழுக்களோடு கிடைக்குது. இதற்கு இந்த அரசு தானே பொறுப்பேற்றுக்கணும். இதற்கு எது எடுத்தாலும் குஜராத்திலிருந்து வருஷம் எப்படி ஏற்றுக்க முடியும்?
குஜராத்தில் இப்போ மட்டும் இருக்கா? பல காலமாகவே அந்த துறைமுகத்தில் வரத குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அந்த 4.5 ஆண்டு காலத்தில் வருதுன்னா இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்கணும். இது மட்டும் இல்லைங்க, பல்வேறு விதமான இன்றைக்கு ஆளுங்கட்சி, இன்றைக்கு எதிர்க்கட்சி அதிமுக இருக்கட்டும், தமாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், நாங்கள் மக்களை சந்தித்து பிரச்சனை சொல்ல ஆரம்பித்த பிறகு இதை திசை திருப்பும் விதமாக குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றி அடைஞ்சிருக்குது. இதையெல்லாம் திசை மாற்றுவதற்கு பல்வேறு விதமான செயல்பாடுகளை இன்று திமுக மேற்கொள்ளுது. இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ தங்களுடைய சாதனை சொல்ல முடியல. அதனால் உடனே ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து 4 பேர் நியமித்து மக்களை சந்தித்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 10 மாத காலம்தான் இந்த ஆட்சி நீடிக்க போகுது. அதற்கு மேலே இந்த ஆட்சி நீடிக்க போகுது கிடையாது. அதனால் காவல்துறை நண்பர்களும் புரிஞ்சுக்கணும், இந்த ஆட்சிக்கு தயவுசெய்து முட்டுக் கொடுக்க வேண்டாம். எதிர்க்கட்சியுடைய குரலையும் கேளுங்கள், எங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்க. காமராஜர் அவர்களை பற்றிய திருச்சி சிவார்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் இது போன்ற எதிர்காலத்தில் தலைவர்களை பற்றி தவறாக யாரும் கருத்துக்கள் கூற மாட்டாங்க, வரலாற்றை யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. அதற்காக தான் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் உள்ள காவல்துறை ஆணையை சந்திக்க வந்திருக்கோம். நிச்சயமாக அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அனுமதி கொடுத்தால்